வணக்கம். பொருட்பாலில் அரசியலில் பொச்சாவாமை அதிகாரத்தில் 2வது குறள். பொச்சாப்பு கொள்ளும் புகழை அறிவினை நிச்ச நிரப்பு கொன்றாங்கு. பொச்சாப்பு கொள்ளும் புகழினை அறிவினை நிச்ச நிரப்பு கொன்றாங்கு. என்ன பொருள்? எளிமையாக பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஒருவன் புகழினை அவன் மறதி கெடுக்கும், அறிவினை நிச்ச நிரப்பு கெடுக்கும் ஆறு போல். அதாவது ஒரு அறிவை எப்படி இங்கே நிச்ச நிரப்பு, அது நிச்சம் நிரப்பு அப்படின்றது வார்த்தை. அதுக்கு தான் நமக்கு பொருள் தெரியணும். மற்றதில் நமக்கு பொருள் சுலபமாக தெரியுது. ஒருவனுடைய புகழை அவனோட மறதி கிடக்கும்னாக்கா அந்த வெற்றியினால் உண்டாகக்கூடிய ஒரு சோர்வு, ஒரு மதி மயக்கம், அதனால் வினை ஆற்றாமல் இருக்கிறான். அப்போது அவனுக்கு அடுத்தடுத்து தோல்விகள் அவனோட புகழ், தொழில் எல்லாமே கெடுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அது நமக்கு புரியுது. அறிவினை நிச்சம் நிரப்பு கெடுக்கும். அதுக்கு சொல்கிற ஓமை மாதிரி எதுனாக்கா, அறிவை எப்படி நிச்ச நிரப்பை கெடுக்குதோ அது போல் ஒருவனுடைய புகழை அவனுடைய மறதி கெடுக்கும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்த நிச்ச நிரப்பு அப்படின்றது என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். ஏன்னா ஒருவனுடைய அறிவை எதுவுமே கெடுக்க முடியாது இல்லைங்களா? அது காற்றுனால அடிச்சுட்டு போக முடியாது, புயலால் அடிச்சுட்டு போக முடியாது, தண்ணியால் எடுத்துகிட்டு போக முடியாது, நெருப்பினால் இது பண்ண முடியாது, அதனால் யாரும் திருட முடியாது. அதனால தான் நம்ம கல்வியை உயர்வாக பேசுகிறோம். ஆனால் அப்படிப்பட்ட அந்த அறிவே கெட்டு போகும் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா அது எவ்வளோ ஒரு வலிமையானதாக இருக்கும் பாருங்கள். அதுதான் அந்த நிச்ச நிரப்புங்கிறது. அது என்ன அப்படின்னா, நிச்ச நிரப்பு அப்படிங்கிறது உண்மையாலுமே ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம். அதாவது நாள்தோறும், ஒரு நாள் மட்டும் இல்லை, தினந்தோறும் மற்றவங்ககிட்ட இறந்து உண்தல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? மற்றவங்ககிட்ட போய் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கி அப்படி வருத்தப்பட்டு தன்னோட வயிறை ஒவ்வொரு நாளும் அவன் பசியை தீர்த்துக்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறதுக்கு பேர் தான் நிச்ச நிரப்பு. அதாவது நித்திய தரித்திரம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. எனக்கு அந்த வார்த்தையை சொல்லும்பொழுதே மனசெல்லாம் வருத்தமாக இருந்தது. நீங்கள் அப்படி ஒரு சூழ்நிலை யோசனை பண்ணி பாருங்களேன். தினமும் யாராவது ஒருத்தர்கிட்ட போய் கையேந்தினாதான் அன்றைக்கு சாப்பிட முடியும் அப்படின்ற நிலைமையில் ஒருத்தன் இருந்தான் அப்படின்னா அவனுக்கு எவ்வளவு அறிவு இருந்தாலும் அந்த அறிவு எப்படி அவன் அந்த அறிவை விருத்தி பண்ணிக்க முடியும்? மேலே படிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்காது. அப்படியே எப்படியாவது தப்பி தவறி படித்து அந்த அறிவை அவன் வளர்த்துக்கிட்டானாலும் கூட அதில் இன்னும் உயரங்களை தொடர்றதுக்கு அவனுக்கு முடியாது. அது மட்டும் இல்லை, இன்னொன்று பார்த்திங்கன்னா, எப்போ ஒருத்தர்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம கையை நீட்டுறோமோ அப்போவே நமக்கு அந்த என்ன சொல்கிறது, அந்த தலை நிமிர்ந்து நிற்கின்ற அந்த தகுதி போயிடுறது இல்லையா? அறிவினோட சிறப்பே அந்த கம்பீரம்தான். அந்த கம்பீரம் எப்போ ஒருத்தட்ட கை நீட்டுமோ, எதுக்காகவா இருந்தாலும் சரி, அப்போ அந்த கம்பீரம் தொலைஞ்சு போய்டுறது. அப்போ அந்த அறிவினால் அங்கே பயன் இல்லாமல் போய்டுறது. அதனால தான் அந்த உதாரணத்தை இங்கே சொல்கிறாரு. எப்படி அந்த நிச்ச நிரப்பு அப்படிங்கிற அந்த வறுமை ஒருவனுடைய அறிவை முழுமையாக கெடுக்கிறதோ அதுபோல் ஒருவன் அந்த வெற்றினால் வருகின்ற அந்த மமதையில் வினையாற்றாமல் சோர்வுற்று மறதியால் வினை செய்யாமல் இருந்தால் அவனுடைய புகழ் கெடும் அப்படிங்கிறாரு. இது நமக்கெல்லாம் ஒரு பெரிய பாடம். அதனால் நிலை உயரும்போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும் அப்படின்ற கண்ணதாசன் பாடல் மாதிரி எவ்வளோ உச்சத்துக்கு போனாலும் மேலும் மேலும் தொடர்ந்து நம்மளோட செயலை நம்ம செய்து கொண்டே இருக்கணும். சரிங்களா? நன்றி, வணக்கம். இந்த பாட்டும் இதுக்கு முதல் பாட்டு, இந்த 2 நாளும் அந்த பொச்சாப்பு அப்படின்றதுனால வரக்கூடிய குற்றத்தை சொல்கிறாரு. நாளைக்கு அடுத்த குறள் பார்க்கலாம்.